ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசியில் டிகிரி லெவலில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிகிரி லெவல் கொஷின்ஸ் வந்து நமக்கு குரூப் 1 குரூப் 2 அந்த மாதிரி கொஷின் அந்த மாதிரி எக்ஸாம்ஸில் கேட்பான். குரூப் 4 குரூப் 7 இதிலெல்லாம் எழுதுனீங்கன்னா 10th லெவலில் தான் வரும். ஸோ இது உங்களுக்கு இதை படிக்கும்போது 10th லெவலையும் படித்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக பார்த்துட்டு வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 10% ஆஃப் 20% ஆஃப் 25% ஆஃப் 8,000. ஸோ இதான் கொஸ்டின். ஸோ 8,000ல் 25%, அதில் 20%, அதில் 10%. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிட்டு வரணும். ஒவ்வொன்றா சால்வ் பண்ணும்போது நமக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 25 ஆஃப் 8,000 கண்டுபிடிச்சிடலாம். 25/100 இன்ட்டு 8,000. ஸோ அப்புறம் என்ன வந்துடும்னா 100 வந்து 4 டைம்ஸ் ஆகும், 4 வந்து 2,000 வந்துடும். ஸோ இப்போது நமக்கு இதோட வேல்யூ என்னென்னா 2,000. ஸோ இந்த 2,000-ஐ 20% கண்டுபிடிக்கணும். அப்போனா 2,000 இன்ட்டு 20/100. ஸோ அதே மாதிரி தான் 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 400 வந்துடும். ஸோ அப்போனா இந்த மொத்தமும் எதுனா இதோட வேல்யூ 400. ஸோ இப்போ என்ன பண்ணணும், 10% ஆஃப் 400. அப்படின்னா 10 இன்ட்டு 400/100 நமக்கு என்ன வந்துடும்னா 14 வந்துடும். டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணும்போது 4 × 10 40 வந்துடும். நீங்கள் மல்டிப்ளேஷன்லாம் ஸ்பீடாக பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா ஆன்சர் டக்குன்னு எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா 2% கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பண்ணணும். ஒவ்வொரு டைமுமே நமக்கு பிரின்சிபல் மாறிக்கிட்டே வரும். அந்த முதல் வேல்யூ வந்து கொடுத்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதோட ஆன்சர்னு பார்த்தோம்னா D1 தான் இதோட ஆன்சர். ஸோ இப்போது அடுத்த கொஸ்டின் வாங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து நமக்கு எல்சிஎம். இந்த மாதிரி டைப் கொஸ்டின் டிஎன்பிசி குரூப் 4லையுமே கேட்குறான். நம்பர்ஸ் கொஞ்சம் சிறுசாக இருக்கும், அவ்வளோதான் தவிர்த்து இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எவ்வளோ சிம்பிள்னு பாருங்கள். நம்ம y³ பவர் 125 என்னன்னு பார்க்கணும். y³ பவர் 125க்கு நமக்கு ஃபார்முலாஸ் தெரியும். a - b a³ - b³ = a - b இன்ட்டு a² + ab + b². இதுதான் நமக்கு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது y³ - 125 நம்ம எப்படி எழுதலாம்னா y³ - 5³ எழுதலாம். உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் இருக்கு பற்றிலாம் இதை ஃபாலோ பண்ணி தான் வரும். இங்கே 5 இருக்குது, இங்கே 25 இருக்குது. அப்படின்னா இது வந்து சம்திங் 5ல் தான் வரும். ஸோ இதை ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா y - 5 இன்ட்டு y² + 5y + 25 வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கும். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு இந்த டேர்ம் கிடச்சிருக்கும். இப்போ செகண்ட் ஒன்றுக்கு வரோம். y - 5 ஸ்கொயர். இது என்ன வரும்னா இது நம்ம பார்த்தாலே தெரியுது நமக்கு என்ன இருக்குங்க, y - 5 ஸ்கொயர் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதில் என்ன இருந்துச்சு, y - 5 இருந்துச்சு. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அப்படியே இருக்கட்டும். இப்போ தேர்ட் ஒன் என்ன இருக்கும் நமக்கு, y² - 25. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், y² - 5² எழுதலாம். இதுக்கான ஃபார்முலா என்னன்னா a + b இன்ட்டு a - b = a² - b². அப்படின்னா என்ன வந்துடும்னா இதோட வேல்யூ y² - 5னா y - 5 இன்ட்டு y + 5. ஸோ இப்போ எல்சிஎம் என்னன்னு பார்த்துடலாம். எல்சிஎம் என்னன்னா டிகிரிஸை நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஹச்எஃப் கேட்டிருந்தாங்கன்னா ஹையஸ்ட் டிகிரி லோயஸ்ட் டிகிரி எடுத்துக்கணும். எல்சிஎம் கேட்டானா ஹையஸ்ட் டிகிரி எடுத்துக்கணும். ஸோ நமக்கு மொத்தம் 3 டேர்மு. இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்டு டேர்ம். ஸோ இந்த டேர்ம்ஸை லைன் பை லைனாக எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா டிகிரி 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்படின்னா y - 5 பவர் 2. எல்சிஎம் கேட்டானா ஹச்எஃப் கேட்டானா y - 5 மட்டும்தான் வரும், பவர் 2 வராது. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அதிகபட்சம் குறைஞ்சபட்சம். மற்றதெல்லாம் வராது, ஏன்னா நமக்கு இல்லை, அடுத்தடுத்ததில் இல்லை.
எல்சிஎம் பார்க்கும்போது நம்ம எழுதுனதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் பார்க்குறோம். இந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்மில் 1 டைம்ஸ் இருக்குது. அடுத்து y+5 இருக்குது, அது 1 டைம் இருக்குது. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இப்போது அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஐடியா தான். என்னென்னா நமக்கு குரூப் 4ல் கேட்கும்போது ஒரு இதான் கம்பேரிசன் கொடுத்துருப்பேன். இங்கே 3 கம்பேரிசன் கொடுத்துருக்கான். ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுங்கள். இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணோம்னா 450 டிவைட் பை 15 பண்ணோம்னா என்ன வந்துடும் நமக்கு 15 பண்ணும்போது 13 வந்துடும். ஸோ 1050 டிவைட் பை 30 பண்ணுங்கள், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். எ பர்டிகுலர் ஹை ஸ்கூல் ஹேஸ் 450 ஸ்டூடெண்ட்ஸ், 50 டீச்சர்ஸ் and 3 administrators. If a school growth of 1050 students and the ratio of the maintenance, then they find the number of teachers and administrators. ஸோ நம்ம வந்து இங்கே 450 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான். அவன் 1050 ஆனானா நமக்கு எத்தனை டீச்சர் தேவைப்படுவாங்க, எத்தனை அட்மினிஸ்ட்ரேட்டர் தேவைப்படுவாங்க அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ நம்ம டிவைட் பண்ணுவோம். அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு 13 வந்துடும். இப்போ இந்த 30-ஐ இந்த 1050-ஐ டிவைட் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். 1050-ஐ டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்னா 35 வரும். ஸோ இதுதான் 35. ஸோ ஆன்சர் 35. இப்போ நமக்கு பார்த்தோம்னா 4 ஆப்ஷன்ஸில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 35 இருக்குது, வேறு இதுலாம் இல்லை. அதனால் நம்ம பண்ண வேண்டாம், ஒரு இதை மட்டும் ஆன்சராக கொடுத்தா போதும். ஸோ அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின், இதை முடிச்சிட்டோம்னா முடிச்சிடலாம். A principal become Rs 20,100 at the rate of 10% in a 5 years. Find the principal. ஸோ இந்த கொஸ்டினில் இது காம்பவுண்டாக சிம்பிளா அப்படிங்கிறது கொடுக்கவே இல்லை. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எதில் வேணாலும் நம்ம வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே ட்ரை பண்ணுங்கள், காம்பவுண்டில் போயிடாதீங்க. காம்பவுண்டில் போகும்போது ஆன்சர் மாறிடும், தப்பு தான் நடக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே பண்ணலாம். நமக்கு என்னென்னா ஃபார்முலா என்னென்னா PNR/100. ஸோ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணும்போது நமக்கு வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணும்போது தான் நமக்கு பிரின்சிபல் வித் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போனா நம்ம இங்கே என்ன பண்ணணும், ப்ளஸ் எக்ஸ் போட்டுக்கணும், ஈக்குவல் டு 2100. ஸோ நமக்கு பிரின்சிபல் என்னென்னா எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போனா எக்ஸு இன்ட்டு 10 இன்ட்டு 5/100 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல்ஸ் டு 20,100. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் 15 வந்துடும். அப்படின்னா 50x/100 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல்ஸ் டு 20,100 வந்துடும். ஸோ என்ன பண்ணலாம், இதை டிவைட் பண்ணும்போது 2ன்னு வந்துடுவான். ஸோ இப்போ எல்சிஎம் எடுக்கிறோம். எக்ஸு ப்ளஸ் 2x ஈக்குவல்ஸ் டு 40,200. என்ன பண்ணுறோம்னா என்டையராக 2-ஐ மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே என்ன வந்திருக்கும்னா x/2 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல்ஸ் டு 20,100 வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 3x ஈக்குவல்ஸ் டு 40,200. ஸோ எக்ஸை டிவைட், நமக்கு எக்ஸ் தான் வேணும், அதுதான் பிரின்சிபல்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும். 40,200/3 பண்ண போகிறோம். எத்தனை டைம்ஸ் வரும்னா 1,300 வரும். ஸோ நீங்கள் ஈஸியாக மல்டிப்ளேஷன்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போது இதுக்கான ஆன்சர்னு பார்க்கும்போது A1 தான் இந்த ஆன்சர் இருக்குது. ஸோ A1 தான் கரெக்டு. ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு டிகிரி லெவல் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.